ஹலோ மேட்ஸ். ஹலோ வாங்க வை. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் 40,000, எஸ் அண்டர் ஒரு 40,000, அதாவது 36,000 ஒரு பிசி பில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்து தான் வீடியோக்கு வந்திருப்பீங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் 36,000 ஒரு பிசி பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் நாங்கள் பிசி பில் ஆரம்பிப்போம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தான் இந்த பிசியை பில்ட் பண்ணுறோம். ஸோ அவர் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு, அதாவது அவர் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு ஒரு பிசி பில் தேவைன்னு அவர் கேட்டார். ஸோ அதற்கேற்ற மாதிரி எடுத்து நாங்கள் இந்த பிசி பில்லை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நாங்கள் பில்ட் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல் விஷயமாக இந்த பிசி பில்லுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது i7 3rd gen ப்ராசஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸரை பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ i7 3rd gen ப்ராசஸ் தான் நாங்கள் இந்த பிசி பில்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே ரைட். அண்ட் அடுத்தபடியாக இந்த ப்ராசஸை இன்ஸ்டால் பண்ணக்கூடியதுக்கு நம்முடைய மதர்போர்ட் முக்கியமான விஷயம் தான். ஸோ நாம் இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மதர்போர்டு என்ன கேட்டிங்கன்னா, அதாவது B75 சொல்லக்கூடிய இந்த மதர்போர்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட்ஸ். ஸோ கிகாபைட்டோடைய B75 சொல்லக்கூடிய இந்த மதர்போர்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் 4 RAM ஸ்லாட் இருக்கக்கூடிய இந்த மதர்போர்ட். ஸோ கிகாபைட்னு போட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ டுவல் பயோஸ் கொண்ட ஒரு மதர்போர்ட் தான் இது. ஸோ இந்த மதர்போர்டு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ அடுத்த விஷயமாக இதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய 4 RAMs இருக்குது. ஸோ அவர் கேட்ட மாதிரி, அதாவது 4 GB 4 RAMs தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மொத்தமாக 16 GB வரப்போகுது. ஸோ எஸ் 16 GB மினிமமாக ஒரு 8 GB இருந்தாலே போதும். பட் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவர் மேட் கேட்டதால், ஸோ அவர் கேட்டார் 16 GB தான். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் 4 RAM, அதாவது கிங்ஸ்டனுடைய 4 GB, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனுடைய 4 4GB RAM இருக்குது. ஸோ மொத்தமாக 16 GB எடுத்து நாங்கள் இந்த பிசி பில்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹார்ட் டிஸ்க். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது ஹார்ட் டிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது 500 GB 2 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதோட பூட்டபிள் டிரைவாக நாங்கள் SSD யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட ரெண்டு ஒன்று WD 500 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ Seagate 500 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ பூட்டபிள் டிரைவாக நாங்கள், அதாவது கிங்ஸ்டனுடைய 256 GB SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். SATA SSD தான் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் பூட்டபிள் டிரைவாக. ஓகே ரைட். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கான, அதாவது ஸ்டாக் கூலர் முக்கியமான விஷயம் தானே. ஸோ ஓவர் ஹீட்டிங்க்கு எப்படியுமே ஸ்டாக் கூலர் இந்த சிபியூக்கு தேவை. ஸோ அந்த விஷயமாக நம்ம இந்த ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிபியூக்காக வேண்டி. ஆல்ரைட். அண்ட் அடுத்த விஷயமாக பார்த்தோம்னா, இதுக்குள்ளே பவர் சப்ளை. ஸோ 500 வாட்க்கான பவர் சப்ளை தான் யூஸ் பண்ண போகிறோம். 500 வாட். எஸ் இந்த மதர்போர்டு, அதாவது B75 HDMI போர்ட் எல்லாம் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணினோம்னா, ஸோ அந்த 500 அட்லீஸ்ட் ஒரு 500 வாட் பவர் சப்ளை இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி 500 வாட்க்கான பவர் சப்ளை நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம இந்த பிசி பில்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை வச்சுருவோம். அண்ட் அடுத்த விஷயமாக இது எல்லாத்தையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது அந்த கேசிங். ஸோ நான் என்னுடைய முதல் வீடியோ, அதாவது என்னுடைய பிசி பில் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் யூஸ் பண்ண, அதாவது கோல்டன் ஃபீல்டுடைய அந்த கேசிங். ஸோ அதே கேசிங்கை தான் இதுவரை கேட்டார். ஸோ அதற்காக வேண்டி இந்த கோல்டன் ஃபீல்டுடைய இந்த கேசிங்கை தான் எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த கேசிங் உங்களுக்கு பார்த்தாலும் விளங்கும். ஸோ ஒரு 8 GB லைட்டும் கேட்டார். ஸோ அதான் படி லைட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேசிங், எஸ் நம்ம யூஸ் பண்ணின நம்முடைய அந்த முதல் பிசி பில்டு நான் யூஸ் பண்ணின அந்த அதே வகை கேசிங் தான் அவரும் கேட்டார். ஸோ அவருக்காக வேண்டி தேடி இந்த கோல்டன் ஃபீல்டு கேசிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் தான் நம்முடைய இந்த எல்லாத்தையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானே. ஸோ நாங்கள் ரொம்ப பேசாமல் நம்முடைய பிசி பில்டு ஆரம்பிப்போம். ஓகே ரைட். முதல் விஷயமாக இது நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். இது ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆல்ரைட். முதல் விஷயமா நம்முடைய மதர்போர்டு இருக்குது. ஸோ இந்த மதர்போர்டு எடுத்து, ஸோ நம்ம சும்மா நார்மலாக வைக்காமல்
ஆல்ரைட், நான் இதுக்கு மேலே நம்முடைய மதர்போர்டை வைப்போம். ஸோ சென்சிட்டிவான ஒரு கம்பனட்னால ஸோ நாங்கள் இதுக்கு மேலே வச்சு நம்முடைய ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணுவோம். முதல் விஷயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லொக்கர் இருக்குது. ஸோ இந்த லொக்கர் ரிலீஸ் பண்ணி ஓகே, இந்த லொக்கர் ரிலீஸ் பண்ணோம்னா ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த ஸ்லாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும், இங்கே கட்ஸ் இருக்குது, ரெண்டு சைட்லேயுமே கட்டு இருக்குது. அந்த கட் மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். ஸோ இதில் ஒரு பின் பெண்ட் ஆனாலும் நீங்கள் இந்த மதர்போர்டை மறந்துட வேண்டியதான் மீன்ஸ், பயப்படாத நான் இருக்கேன். ஸோ அதுக்காக வேண்டி ஸோ சென்சிட்டிவான கம்போனட் இந்த ரெண்டுமே ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், நாங்கள் இதை வைப்போம், ரொம்ப பேசாமல். ஓகே, இது லாக் பண்ணிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு மேட்ஸ், இது லாக் கேர்ஃபுல்லாக. ஓகே, நம்முடைய ப்ராசஸருடைய வேலை முடிஞ்சாச்சு. அடுத்த விஷயமாக நம்மளுடைய ரேம். ஸோ 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ நான் ரேம்மே இன்ஸ்டால் பண்ணிடுறோம் குயிக்காக. 4 ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே ரைட், நம்முடைய ஸோ உங்களுக்கு 2 ரேம்லாம் இருக்குதுன்னா, அதாவது உங்களுடைய மதர்போர்டில் 4 ஸ்லாட் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட 2 ரேம் தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது உங்களுடைய மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா விளங்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் தேர்ட் ஸ்லாட்டில் தான் இந்த ரெண்டு ரேம் இன்ஸ்டால் பண்ணணும், அல்லது தேர்ட் ஸ்லாட் அல்லது ஃபோர்த் ஸ்லாட். ஸோ இப்போ 2 ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் முதல் ரேம்மை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அண்ட் அடுத்த ரேம்மை நீங்கள் தேர்ட் ஸ்லாட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டுவல் சேனல் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த மதர்போர்ட்லேயும் இருக்குது. ஸோ எல்லா மதர்போர்ட்லேயும் அப்படி தான் 4 ஸ்லாட் வந்துச்சுன்னா, முதல் விஷயம் 4 ரேம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை, 4 ஸ்லாட்லேயுமே எங்களுக்கு ஓகே பாய் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ரேம் ஸ்லாட் தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் அண்ட் தேர்ட் ஸ்லாட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். ஸோ ஓகே ரைட், நாங்கள் ரொம்ப பேசாமல் இந்த ஸ்லாட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேட்ஸ், இந்த ஸ்லாட்லேயும் நீங்கள் கட்டு இருக்குது அண்ட் ஆல்சோ இங்கே ரேம்லேயும் இந்த மாதிரி கட்டு இருக்குது. ஸோ இந்த கட்டை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுருங்க. ஓகே ரைட், முதல் ரேம் நான் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணினா 2 லாக்கும் விழுந்துடும். அண்ட் செகண்ட் ரேம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம் குயிக்காக. ஓகே ரைட், 2 ஸ்லம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் 3வது ஓகே, அண்ட் 4வது ஸ்லாட் நம்ம நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஃபைனலி. ஓகே மேட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், பார்த்தீங்கன்னா 4 ரேம் ஸ்லாட் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் நம்முடைய CPU இங்கே இருக்குது. ஓகே ரைட், அண்ட் அடுத்த விஷயமாக இந்த மதர்போர்டுக்கான நம்முடைய ஸ்டாக் கூலர். ஸோ இந்த கூலரை நாங்கள் வச்சுருவோம் குயிக்காக. ஓகே ரைட், இந்த கூலரை நம்ம வச்சோம்னா வச்சு ஸ்க்ரூ பண்ணுறது தான் இங்கே மேட்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இல்லை, ஜஸ்ட் நம்முடைய ஸ்டாக் கூலரை வச்சு ஸ்க்ரூ பண்ணுறது தான். ஸோ நம்முடைய ஸ்க்ரூ டிரைவர் 4 ஸ்டேட் போலீஸ் அவனை தேடிக்கிட்டே இருக்கான், ஆனால் இது வரைக்கும் அவன் சிக்கினதே இல்லை. ஓகே மீன்ஸ் கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை நாங்கள் குயிக்காக பார்த்துருங்க நீங்கள். ஓ நோ மேட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா தெர்மல் பேஸ்ட். முக்கியமான விஷயம், தெர்மல் பேஸ்ட் போடாமல் நீங்கள் ப்ராசஸர், அதாவது ஸ்டாக் கூலர் ப்ராசஸருக்கு தெர்மல் பேஸ்ட் இல்லைன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குமென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆல்ரெடி தெரியலைன்னா நானும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓவராக ஹீட் ஆகும், உங்களோட மதர்போர்ட் டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸருக்கு தெர்மல் பேஸ்ட் மஸ்ட். ஸோ அந்த விஷயமா நானே தெர்மல் பேஸ்ட்டை மறந்துட்டேன். ஸோ தெர்மல் பேஸ்ட் நாங்கள் வச்சுருவோம். ஓகே மேட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தெர்மல் பேஸ்ட். ரைட், நம்மளுடைய தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இதை வச்சுருவோம். இதை வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது மேட்ஸ். ஸோ ரொம்பவும் வைக்கக்கூடாது, இந்த ஸ்கேக்கு வெளியே போகிற மாதிரியும். நான் நார்மலாக அவங்கள பார்த்தீங்கன்னா விளங்கும், அவங்களோட காட்டுலையும் பார்த்துக்கோங்க மேட்ஸ். ஸோ ஓகே மேட்ஸ், ஜஸ்ட் இவ்வளோ தான் வச்சிங்கன்னா அவங்களுக்கு போதுமாகும். ஸோ நம்முடைய தெர்மல் பேஸ்ட் வெளியே முடிஞ்சாச்சு. ஸோ நம்முடைய ஸ்டாக் கூலர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, நாங்கள் நம்முடைய ஸ்டாக் கூலர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதற்கான இந்த கனெக்ஷனையும் நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும், இங்கே CPU ஃபேன் இருக்குது. ஸோ அந்த CPU ஃபேனில் இதை நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்த மதர்போர்டுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் முடிச்சிட்டோம். ஸோ நம்முடைய கேசிங் எடுத்து அந்த கேசிங்கில் நம்ம இது எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹார்ட் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அவங்களுக்கு ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் நாங்கள் இது பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இதை வச்சிருவோம். ஸோ முதல் விஷயமாக நம்முடைய மதர் போர்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இதில். ஓகே, இந்த கேஸிங்கில் நட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேட்ஸ். ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சு ஸ்க்ரூஸ் போடுறதா இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்முடைய ஸ்க்ரூஸ் நம்ம போட்டுக்கலாம் இப்போ. ஓகே, அதுக்கான ஸ்க்ரூஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்க்ரூஸையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, மதர் போர்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விஷயமாக நம்முடைய பவர் சப்ளை. நம்முடைய பவர் சப்ளையை நாங்கள் இங்கே போட்டுருவோம். ஓகே, நம்முடைய பவர் சப்ளைக்கான நான் ஸ்க்ரூஸையும் போட்டுருவோம். ஓகே, பவர் சப்ளை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விஷயமாக நம்முடைய ஹார்ட் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்கை எஸ்எஸ்டி நாங்கள் போட்டுருவோம். ஸோ ஹார்ட் டிஸ்கை பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துருவாங்க ட்ரே மாதிரி. ஸோ ஹார்ட் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ அடுத்ததாக நம்முடைய எஸ்எஸ்டி. ஸோ இதுக்கான ஸ்க்ரூஸே நாங்கள் போடுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே, நம்முடைய ஆல்ரைட் நம்முடைய ஹார்ட் டிஸ்கான ஸ்க்ரூஸ் போடல மேட்ஸ். அடுத்ததாக மேட்ஸ் நம்முடைய கேபிள் மேனேஜ்மெண்ட். இது நாங்கள் குயிக்காக பார்த்துருவோம். அதாவது மேட்ஸ் ஒரு மாதிரியாக நம்முடைய பிசிபியில் நம்ம முடிச்சிட்டோம். கேபிள் மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த விஷயமாக நம்ம செட்டப் பண்ணி ஒன் பண்ணுவோம் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. 1 minute 37 seconds later. ஸோ ஆல்ரைட், ஆல் செட் பண்ணிட்டோம். ஸோ ஒன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகணும். ஆல்ரைட், வணக்கம்டா மாப்ளே. ஓகே டன். மெஷின் ஒன்று ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு மேட்ஸ். ஸோ நம்மளுடைய ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் மெஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. A few moments later. ஸோ ஓகே, நம்மளுடைய ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விளங்கும் நம்முடைய ப்ராசஸர் i7 3rd gen ப்ராசஸர் காட்டுது. 3.4 GHz ப்ராசஸர் தான் இது. என்னோட நம்முடைய நம்ம இன்ஸ்டால் பண்ண ரேம் ஸ்லாட்ஸ் 4 ரேமும் 16 GB இங்கே காட்டுது. ஸோ ஓகே ரைட், நம்ம விண்டோஸ் 11 ப்ரோ தான் இன்ஸ்டால் பண்ணினோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் மேட்ஸ் i7 3rd gen. ஓகே ரைட், நம்முடைய எஸ்எஸ்டி இருக்குது அண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண 2 ஹார்ட் டிஸ்க். அவ்வளோதான் மேட்ஸ், நம்முடைய பிசி நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அண்டர் 40K, அதாவது 36,000 ஒரு பிசி தான் நம்ம பில்ட் பண்ணினோம். ஸோ இதே மாதிரியான பட்ஜெட் பிசி உங்களுக்கு வேணும்னா, இது ஆல் ப்ராசஸாக இருந்தாலும் கூட ஸோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ 3rd generation i7 3rd generation ப்ராசஸர். ஸோ நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. என்னோட வேலை எல்லாமே செய்யக்கூடியவாறு. ஸோ உங்களுக்கு அதிகமாக கேம்ஸ் விளையாட இல்லாது. ஸோ அதிகமாக எடிட்டிங்கும் இல்லாது. அதாவது ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே ஹெவியாக யூஸ் பண்ணிடாது. பிகாஸ் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. ஸோ அந்த ப்ராசஸரில் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணிடுமோ. ஸோ நார்மலாக உங்களுக்கு GTA 5 ப்ளே பண்ணலாம். ஃபாக்ரை இருக்குது, ஃபாக்ரை 5 உங்களுக்கு ப்ளே பண்ணலாம். ஸோ அதே மாதிரியான கேம் உங்களுக்கு ப்ளே பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் எல்லாமே வச்சு ப்ளே பண்ணணுமெண்டா ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸரில்.
ஸோ அவ்வளோதான் மேட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸர் சும்மா டெய்லி யூசேஜுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸோ நீங்கள் வெப் யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஷாப் லைட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ராசஸருக்கு சொல்லக்கூடிய எந்த குறையும் இல்லை. ஸோ ஒரு பட்ஜெட் பிசி, ஸோ எங்களுக்கு டெய்லி யூசேஜுக்காக ஸோ இந்த பிசி நான் பில்ட் பண்ணி ஒருத்தர் கேட்டார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மேட் ஒருத்தர். ஸோ இதே மாதிரியான பிசி பில் உங்களுக்கு தேவைன்னா நான் கான்டாக்ட் டீச்சர்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கஸ்டமைசேஷனுக்காக வேண்டி நாங்கள் பில் பண்ணி தருவோம். ஸோ அப்படியே உங்களுக்கு பிசி வேணுமென்னா மறக்காமல் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், கேஜெட் அன்பாக்சிங், பிசி பில்ஸ் ப்ளஸ் லேப்டாப் அன்பாக்சிங் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான பிசி பில் நீங்கள் பண்ணணுமெண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பண்ண இருக்காங்கண்டா மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.